இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் சின்ன வயசுலேயே சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சூழ்நிலையில்னா எப்படி அதற்கான நிர்பந்தம் ஏற்படும். நீ சம்பாதிச்சாதான் உனக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும். சிறு சிறு வேலையை கூட தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறினவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருப்பாங்க. கலையில் இசையில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். நவீன தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால் நல்ல ஒரு யோகமான ராசி ரிஷபராசி. பத்திரிகை துறையில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வர முடியும். அடிமை தொழில் செய்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. நீ இதை செய்ய அதை செய்யணும் அப்படி சொன்னாங்கன்னா அந்த வேலைக்கு அடுத்த நாளே போக மாட்டாங்க. அந்த மாதிரி அடிமையாக வேலை செய்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். கூட்டாளிகளால் நிறைய பிரச்சனைகளை இவங்க கொஞ்சம் சந்திப்பாங்க. அவங்கள நம்பி நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாகவும் சரி, கூட்டு தொழிலும் சரி, இவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக அமையும். பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய அதிபதி பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. சினிமா தேட்டர்லாம் வச்சுருக்கிறவங்க பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்களாக இருப்பாங்க. ஜவுளி கடையெல்லாம் பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குடிசை வீடாக இருந்தாலும் அப்படியே நீட்டாக வைத்திருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வாசனை திரவிகள் பயன்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். நிலம், பூமி இதெல்லாம் வாங்கணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த ரிஷபராசி என்பர்கள் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ரிஷபராசி என்பர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். நல்லா பேசிய பணத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் கடைசியில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதான் நம்ப வச்சு ஏமாத்துறது. அந்த மாதிரி நம்பி நிறைய பேத்துக்கிட்ட ஏமாந்துருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தைரியமானவங்க தான், ரொம்ப நம்பிக்கையானவங்க தான். ஆனால் கொடுத்த பணத்தை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் கெட்டவங்களாயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேரும் டக்குன்னு வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு அளவுக்கு ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிலரால் உங்களுக்கு கெட்ட பேர் வந்திருக்கும். குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வந்திருக்கும். அது ஒரு சில நபரால் வந்திருக்கும். அது யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும். இந்த நபரால் தான் நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி உங்கள் தந்தை வழி உறவுகளில் ஒரு நபரால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் இந்த பயிறு வகைகள்லாம் சாப்பிட்றது, உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் ஒரு உணவு பிரியர்கள். உணவு சேர்த்துக்கும் போது நீங்கள் அந்த பயிறு வகைகளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கீரை வகைகளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிடும். ஒரு 30-35 வயதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு நீரில் நோய்கள்லாம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு உங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெண்மை நிறம் ரொம்ப பிடிக்கும். வெண்மை நிறமும் நீல நிறமும் உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்களுக்கு புத்திரபாகியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு புத்திரபாகியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். திருமணம் டக்குன்னு நடந்துருச்சுன்னா புத்திரபாக்கியம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக திருமணம் நடந்துச்சுன்னா உடனடியாக கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன செலவுகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இவங்களுடைய குழந்தைங்க மூலிமா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண் குழந்தைகளாக இருந்தால் ஓரளவுக்கு அனுகூலமான பலன் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். பிற்காலத்தில் இவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆண் குழந்தைகளாக இருந்தது அப்படின்னா அவங்களால சின்ன சின்ன செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு தனவரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசியில் இந்த ரிஷபராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். தாராளமாக ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப தைரியமானவங்க தான், ரொம்ப திடமானவங்க தான். ஆனால் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் குலதெய்வமாக இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எந்த தெய்வம் குலதெய்வமாக அமைந்திருக்கு, அம்மன் தெய்வமா அல்லது காவல் தெய்வமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது
தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் புதன் பகவானும் ராகு பகவானும் கிரக அமைப்புகள் இந்த மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதன் மூலிமா என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற 12 நாட்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க. அது என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். நல்ல ஒரு தொழில் அமையும். தொழில் இதுனா வரையிலும் உங்களுக்கு அமையலனா கூட இந்த மாதத்தில், குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு தொழில் அமையும். ஏன்னா 10ஆம் இடத்துல கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் நல்ல ஒரு தொழில் அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த 12 நாட்களுக்குள்ள நல்ல ஒரு தொழில் உங்களுக்கு அமையும். வேலையே இல்லை அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மற்ற கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்துல அனுகூலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு தொழிலோ, சுய தொழிலோ அல்லது நல்ல ஒரு வேலையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய பார்வை நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய இடத்துல இருக்குது. பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது, மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். நண்பர்கள் மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி புதிய நண்பர்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பக்கபலமாக இருப்பாங்க. தொழிலில், வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் ஒரு சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள், குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே இருந்த அந்த விரிசல்கள் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலிமா கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வீண் அலைச்சலை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. கோபம் வேண்டாம். பொறுமையாக அணுகுனீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக ராப்பகல் பார்க்காம கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு படிங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ, வியாபாரத்தில், தொழிலில் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சி எல்லாமே தள்ளி போட வேண்டாம், டக்குன்னு ஆரம்பிங்க. நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வலம் வர போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். எந்த வரன் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போச்சோ அந்த வரன் மீண்டும் வந்து உங்களுக்கு ஓகே சொல்ல போகிறாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முரட்டு தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால எடுக்கிற காரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ சந்தித்தாலும் கூட ஓரளவுக்கு மேன்மையை தான் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க நல்ல பலனே பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அடுத்த 12 நாளில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் இறங்குனீங்கனாலும் நல்ல ஒரு தெளிவாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சொல்ல இந்த காலகட்டத்தில் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு புதுசாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, முக்கியமான பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மனதில் ஒரு குழப்பத்தோடும், ஒரு பயத்தோடும், ஒரு வேதனையோடும் இருந்தவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இனி மாறும்.
வருமானம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா, அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். பிள்ளைங்களுடைய தேவையை அந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அவங்க விருப்பப்பட்ட பிரிவு பாடங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க. அவங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிரனை அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை தவறாமல் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் தவறாமல் போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.